ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ராம் கேப்சர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா மதுரை இட்லி ஷாப். மதுரையில் இல்லைங்க, பெங்களூரில் இருக்கிற மதுரை இட்லி ஷாப். இதுக்கு மேலே துணை பிரியாணி இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றங்க, நான்வெஜ் சாப்பிட்லாம். நம்ம இப்போ மதுரை இட்லி ஷாப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு. மெனுவில் நிறைய ஐட்டம் இருக்குங்க. நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. இங்கே இட்லி ஃபேமஸ்னால நான் இப்போ ஆர்டர் பண்ணது இட்லியும் சவுத் இந்தியன் மீல்ஸும் சாப்பிட்டு பார்க்கலாம். இதாங்க நம்ம ஆர்டர் பண்ணது. இட்லியில் தேங்காய் சட்னி, கார சட்னி கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் மீல்ஸில் சப்பாத்தி, அப்பளம், வடை, தயிர், சாம்பார், சேமியா பாயாசம் இருக்குது, ரசம் இருக்குது, கீரை பொரியல் இருக்குது, காரக்குழம்பு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, என்ன ராம் எப்பவும் ஃபோட்டோ போட்டு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கா, ஒரு நாளாட்டு சாப்பிட்டு ரிவ்யூ கொடுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகே, பார்க்கலாம். நிஜமாவேங்க இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ மதுரை இட்லி ஷாப்புன்னு பேர் வச்சதில் தப்பே இல்லை நினைக்கிறேன். இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் கூட அந்த சட்னி கூட டேஸ்ட் வைஸ் சூப்பருங்க. சட்னியில் கடுகும் கருவேப்பிலை வாசனை வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது. இட்லி அதை தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஷாப்பில் இருந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த சட்னி தாங்க. இந்த சட்னி இருந்தாலே போதும், இன்னும் 2-3 இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுது. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் இங்கே வந்து நிஜமாக. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியுது, இந்த டேஸ்ட் வைஸ் பார்த்தா இன்னும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது. நம்ம நார்மலாக பிளேட்டில் சாப்பிட்றதுக்கும் வாழையில் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அது சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் என்ன இருக்குன்னு அதில் தெரியும். சாம்பார் விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் கூட இட்லி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. நிஜமாக சூப்பராக இருக்குங்க. சவுத் இந்தியன் டேஸ்ட், அந்த சவுத் சைடு எப்படி சாம்பார் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிஜமாக சாப்பிட நல்லா இருக்குது. ஆனால் இதில் தக்காளி சட்னி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சட்னி கூட சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இனி மீல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வாழைகளில் சாப்பிட்றதே ஒரு நல்ல டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸில் கொடுக்குறத நான் பார்த்ததில்ல. ஆனால் இங்கே கொடுக்குறாங்க. வாழையில் சாப்பிட்றது இன்னும் ஹெல்த்து கூட. இதில் சாப்பிட்டாலே ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்குது. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னா, இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்குது நிஜமாகவே. இந்த மீல்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். அப்புறம் வந்து இதில் அன்லிமிட்டட் இல்லை, ஆனால் இது ஒர்த்து தாங்க. ஒருத்தருக்கு திருப்தியாக சாப்பிட்லாம். எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் கூட்டு வச்சு திருப்தியாக ரொம்ப பிடிச்சது காரக்குழம்பு தாங்க. காரக்குழம்பு வச்சு நம்ம ரைஸ் கூட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. எல்லா இடத்துலையும் காரக்குழம்பு கிடைக்கிறதுல நான் இங்கே எதிர்பார்க்கல காரக்குழம்பு கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் நான் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு அது, காரக்குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது. இப்படி சாப்பிடும்போது தான் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்குது. இங்கே நான் எதையுமே மிச்சம் வைக்கல, ஏன்னா எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரசம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ரசம் நிஜமாகவே நல்லா இருக்குங்க. ரசமும் இந்த ரைஸ் கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. மதுரை இட்லி ஷாப் பெங்களூரில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் வந்திருக்குது ப்ரூக்ஃபீல்டில் இருக்க பிரான்ச்சஸ் வந்து ஒயிட் ஃபீல்டில் வந்து நியர் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ற பெர்ஃபெக்டான பிளேஸு. சவுத் இந்தியன் மீல்ஸ் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு தரமான கடைங்க. வந்தால் ஒரு பிடி பிடிக்கலாம். உங்களுக்கு ரெஃபர் பண்ணது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். 150 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து ஒர்த்து தாங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோ அண்ட் என்ஜாய் யுவர் டே.